எங்களுக்கு வந்து காசு யாருக்கும் வரவில்லை. இப்போ 5 தடவை முகாம் போட்டாங்க. முகாம் போட்டு நம்ம எழுதி போட்டோம், வரல. இன்ன வரைக்கும் வரல எனக்கு. எல்லாருக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் வச்சுருக்கோம், ஆம்பளை பிள்ளைங்கலாம் கிடையாது. இனியும் வரவே சுத்தமாக வரல. 45 வருஷமா நாங்கள் ஆத்து கோயிலாட தான் இருக்கோம். தண்ணியில வெள்ளத்துலேயும் தான் கிடக்கும். எங்களுக்கு கவர்மெண்ட்ல எனக்கு எந்த உதவியும் பண்ணலை, எந்த உதவியும் கிடையாது. வீட்டுக்கு எழுதி விட்டோம், வீட்டுக்கு அதுவும் வரல, சுத்தமாக வரல. இந்த உதவி உதவி பண்ண வரும், அதுவும் வரல. இந்த உதவி பண்ணணும், அதுவும் வரல. எதுவுமே எனக்கு வரல. அப்ளை பண்ணிட்டு வயசான காலத்துல எங்க ஓட சொல்றாங்க. அங்க போனா இங்க ஆபீஸ் இல்ல, இங்க போனா அங்க போங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. வீடு தேடி வரவே இல்லப்பா. இன்ன வரைக்கும் வந்து எட்டி வந்து பாக்கல, வரல, எனக்கு வரைக்கும் வரல. மத்தவங்களுக்கெல்லாம் இப்ப சொந்த வீடு வச்சுக்கிறாங்க, 4 வீடு வாடகை விடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வருது. நாங்க ஒண்ணு இல்லாம அண்ணனையும் காய்ச்சிருக்கோம், அதுக்கு எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, சுத்தமா வர மாட்டேங்குது. சரி, ஆத்துல தண்ணியில போனா வீடு தரங்கன்னு சொன்னாங்கன்னா எழுதி விட்டேன். போய் எங்க கோட்டைக்கு போய் எழுதிட்டேன், வரல. இது பத்தியே எழுதிட்டேன், வரல. இந்த முகாம் அங்க நந்தமக்க போட்டாங்க, அது வரல. எங்க போய் பார்த்தாலும் எழுதிக்கிட்டு இன்னும் வரைக்கும் வரல, சுத்தமா வரல. என்னத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஓட்டு போடணும் சொல்லுங்க? ஓட்டு போட தேவையே கிடையாது. எத்தனை ஓட்டு போடுங்க, ஓட்டு போட மாட்டேன். வீடு தேடி வராங்க, நம்ம கேட்கறதுக்கு நம்ம வயசானதும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? யாரை போய் கேட்கறது? கேட்டா இந்த கவர்மெண்ட்ல அங்க போங்க, அந்த கவர்மெண்ட்ல இங்க போங்க, இந்த ஆபீஸ் போங்க, அந்த ஆபீஸ் போன. வயசான கிண்டிலாம் அலைய விடுறாங்க, அலைஞ்சு அங்கேயும் போய் எழுதி விட்டா இன்னும் வர்ற, சுத்தமா வரல. சுத்தம் வெறுத்து போச்சு, வெறுத்தா இருக்கு. எல்லாத்துக்கும் வருது, எனக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அதான் காரணம். நான் எந்த புள்ள வச்சிருக்கிறேன், இல்ல நான் சொத்து சங்கம் வச்சிருக்கேன், எதுவுமே கிடையாது. வேணா ஓட்டு இருக்கு பாத்துக்குங்க, ரேஷன் கார்டு இருக்கு, எழுதி பாத்துங்க, அதுல என்ன இருக்கு எதுன்னு பாத்துங்க. எத்தனை வருஷம் இருக்கிறோம், இத்தனை வருஷம் வருமானம் எடுக்க போறோம்னு சொன்னாங்க, எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, எடுத்தவங்க இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கலாம்ல, எங்கேயாச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னதான் நினைச்சிருக்காங்க, என்ன இவங்க அரசியல் நடத்துறாங்க? அம்மாவுக்கு ஓட்டு போட்டு அம்மா அந்த மாதிரி, கலைஞருக்கு ஓட்டு போட கலைஞருக்கு இந்த மாதிரி. யாருக்கு ஓட்டு போடுறது? யாரை நம்பி ஓட்டு போடுறது? ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இதுதான் எனக்கு இதனாலே எனக்கு அலையிற ஒரு இடம் பாக்கலாம அலைஞ்சு சீண்டு போய் உக்காந்துட்டேன். வந்தா வரட்டும், வராட்டி போடணும். கோயில போய் பிச்சை எடுக்க நிலைமையா இருக்கும், அந்த நிலைமையா நாங்க இருக்கிறோம். இப்ப என்ன அரசியல் வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க? அது செய்யறா, இது செய்யறான்றாங்க, ஒண்ணும் செஞ்ச முகாம் வீடு தேடி வராங்க. வீடு தேடி எங்க வராங்க? மாத்திரை கொடுக்குறாங்க, மாத்திரை சுகர் மாத்திரை கொடுக்குறோம். சுகர் மாத்திரைக்கு போனா அந்த ஆஸ்பத்திரியில மாத்திரை கிடையாது, இந்த ஆஸ்பத்திரி போய் எழுதி கொடுக்குறாங்க, இங்க வெளியில போய் வாங்கிக்கன்னு. அப்புறம் என்ன கவர்மெண்ட் சொல்லுங்க? என்னது கவர்மெண்ட்? ஆஸ்பத்திரியில மாத்திரை கூட கவர்மெண்ட், அது கூட காசு கொடுக்கணுமா? காசு கொடுத்து நாங்க வாங்கணுமா? கிடையவே கிடையாது. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிய புரியல. இது கவர்மெண்டா? இது என்ன ஆட்சி நடத்துறாங்க? சுத்தமா புரியல.